உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ரிஷபராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவானது. சிலர் நம்ம அஜாக்கிரதையான சில செயல்பாடுகளை உங்களிடம் நாங்கள் பார்க்குறோம். அதாவது ஒரு அசால்ட்டுத்தனம், நல்ல விழிப்புணர்வு இருக்கு, பஞ்சுவாலிட்டி இருக்கு, அதோட சேர்ந்து சோம்பேறித்தனம். நினைச்சா மட்டும்தான் செய்யறீங்க, இல்லைன்னா அதை அப்படியே கிடப்புல போட்டுறீங்க. அதாவது எந்திரிச்சு உட்காந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் ஒர்க் பண்றீங்க, தூங்கியாச்சு அப்படின்னா எந்திரிக்கிறது எப்போ எந்திரிப்பீங்கன்னு தெரியாது. இது மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள். காலம் கண் போன்றது, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று எனது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் அடிக்கடி அந்த 1ஆவதுலேருந்து 5ஆவதுக்குள்ளார சொல்லிட்டே இருப்பார். நீங்க எப்பொழுதுமே பல வீடியோக்கள்ல ரிஷபராசிக்காரங்களை உங்களை கரெக்டா எருதொரு மாறேல்னு சொல்லியிருப்போம். அதுலலாம் அந்த டயத்துக்கு காலையில 6 மணினா 6 மணிக்கு எந்திரிச்சு எருது, மாலை 6 மணினா முடிச்சுக்கும். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. பல நேரங்களில் சில வேலைகளை நினைத்தால் முடிக்கலாம் என்று இருக்கும்போது நினைக்காமல் இருப்பது, அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும், அந்த உறவுகளாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், ரொம்ப எல்லாரிடம் லிபரலாக இருக்கும்பொழுது உங்களால் உங்களை வைத்து கொண்டு அவர்கள் ஆதாயங்களை அடைந்து விடுவார்கள். அதனாலதான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன் நான், அது பாருங்க. அதில் அர்த்தம் தெரியாதவங்க நாங்கள் ஒன்றும் செல்ஃபிஷ் எல்லாம் இல்லை, அது சொல்ல வரல. தனக்கு மிஞ்சி தான தர்மம்னு இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இருங்க. இந்த சொசைட்டி எப்பொழுதுமே உங்களை போன்ற அந்த குடும்ப நலன் விரும்பிகளை பயன்படுத்தி கொள்வார்கள். குடும்ப நலன் விரும்பிகள் என்றால் உற்றார் உறவினர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய குடும்பத்தினுடைய செயல்களை செய்ய முடியாமல் போயிட போகுது. அதனால்தான் எதில் ஜாக்கிரதை தேவை, அதாவது எதில் ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட், அதெல்லாம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டுவார்கள். அது ரோகிணி நட்சத்திரம் எல்லாம் அதில் உடனடியாக பட்டென்று எந்த உடனடியாக முடிவு எடுக்காதீர்கள். இந்த நிமிஷம் காலையில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, சாயந்தரம் உடனே அந்த பொருளை வாங்கணுங்கிறீங்க. டிஸ்கஷன் பண்ணி அதை 2-3 பக்கம் விசாரிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். எதில் ஜாக்கிரதை தேவை? ரிஷபராசி நேயர்களே, ஆசை வார்த்தைகள் சொல்பவர்களையும் பாராட்டு மழை பொழியக்கூடியவர்களையும் நம்பாதீர்கள். எதில் ஜாக்கிரதை அவசியம்? எந்த ஒரு நிலைகளிலையும் குடும்ப விஷயங்களையும் உங்களுடைய பர்சனலான விஷயங்களையும் யாரிடம் சொல்லவே சொல்லாதீர்கள். அதனால் நீங்கள் பலவீனமாவீர்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? சீக்ரெட் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அந்த ஸ்பாட்ல என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க. வேறு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஜாமீன் போடுறது, ரெக்கமெண்டேஷன் பண்றது. ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் ராசி. 2ஆம் ராசிங்கிறது கை காட்டுறது, கையெழுத்து போடுறது, ஃப்ரெண்டா போறது. 1 இல்லை 2, ஒத்தைங்கிறது மேசன் வைங்க. அடுத்தது 2ஆவது ராசி. ஆனால் 2ஆவது ஆளாக நம்ம போகும்போது, பின்னாடி நிற்கும் பொழுது அந்த பார்ட்டிக்கு நல்லது, உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, உங்களுக்கே யாராவது தேவைப்படும். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கண்மூடித்தனமாக யாரையும் நம்புதல் கூடாது. கிவ் அண்ட் டேக் பாலிசி, அதுதான் உங்களுடைய ராசி. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கண்டவுடன் காதல், கொண்டவுடன் மோகம், அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. எதில் கவனமாக இருக்க வேண்டும்? தோற்றத்தில் நம்மை பார்த்து பிரதியார் நம்மளை பாராட்டி பேச வேண்டும், பிரதியார் நம்மளை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வேஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு இழப்பீடுகள் தான் ஏற்படும். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் செய்யும்போது ஒரு முறைக்கு பல முறை அதை பற்றி, ஏன்னா உங்களுடைய ராசி மகிழ்ச்சியான ராசிங்க. சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜோவியலா இருக்கணும், சோசியலா பழகணும். அது மாதிரி இந்த சொசைட்டியை நெருங்கும் பொழுது அதனால உங்களுக்குத்தானே லாஸு. அவங்க உங்களை பயன்படுத்திக்குவாங்க. ஒரு கம்பெனிக்காக ஒருத்தவரை கூப்பிடுறீங்க, அவர் செலவு பண்ணுவாரா, நீங்க செலவு பண்ணுவீங்களா?
ஒரு வெளியூர் போகணும் 2 நாள், கம்பெனிக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போனால் நீங்கள் தான் ரூம் செலவு, உணவு செலவு எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? சிக்கனத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிக அளவு செலவு செய்து பழகாதீர்கள். ரைட். அடுத்து 175வது பகுதியில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மலேசியாவிலிருந்து ராஜி அவர்கள் அந்த சகோதரி என்ன கேட்டாங்கன்னா, என்ன தொழில் செய்யலாம்? டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி இப்போ படப்பிடிப்பு இன்னைக்கு 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பதிவு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன். அவங்க தான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தாங்க கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு கூப்பிட்டு நன்றி சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க, அதானே வேணும். ரைட். இப்போது இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தொழில் செய்யலாம்? விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் பாவக தொழிலும் லக்கண தொழில்களும் சொல்லியிருந்தோம். இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் செஞ்சுருக்கிறாங்க. கேட்ரிங்கிறாங்க, பிரைடல் ஷாப்புங்கிறாங்க, ஆன்லைன் வர்த்தகம்ங்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டுங்கிறாங்க, என்னென்னலாம் நிறைய சர்வீஸ் அவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் எதுலையுமே நிலைக்க முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம்? இந்த வயசுக்கு மேலே சொந்த தொழில் பண்ணுவனா மாட்டனா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். அவங்களுடைய வயது ஆன நிலையிலும் அவங்களுடைய ஆர்வத்திற்கும், இரண்டாவது நாம் சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸ், ஏன்னா நான் அவங்களுடைய மகளுடைய ஜாதகம் இப்படி தான் பார்த்தனே ஒழிய அவங்கள தான் பார்க்கல. ரைட். பாருங்க, வருங்கால ஜோதிடர்களே, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அவங்களது நான் போர்டில் போட்டு நான் அவங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸும் சொல்லிட்டு இதை கேள்வி பதிலில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஜொஹூர் மலேசியா 13/9/70 11 மணி 7 நிமிஷம், அவிட்டம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. மகர ராசிக்காரங்க, விருச்சிக லக்கணம், லக்னாதிபதியே தொழில் ஸ்தானத்துக்கு. இது தொழிலதிபருடைய ஜாதகம். மல்டிபிள் பிஸ்னஸ் மேன் ஹாரஸ்கோப். என்ன காரணம்? ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள் அவங்களுக்கு 10ஆம் பாவக தொடர்பில் இருக்கு. இதில் யாரெல்லாம் இருக்கக்கூடாது? இந்த செவ்வாய், புதன், சூரியன், இந்த 3 பேர் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேதுங்கிற ஒரு பிளானட் நினைச்சு பார்த்தீங்களா? அதுதான் இந்த கேது, சூரியன், இந்த 2 பிளானட்டுக்குள்ளார இந்த 2 பிளானட்டும் இடையில மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாந்தியை விட்டுருங்க. மாந்திங்கிறதுக்கு நான் விளக்கம் நான் சொல்கிறேன். அது நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாந்தியை ஒன்று மட்டுமே வச்சு பலன் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி அவங்க தான் முடிவு பண்ணணும். இவங்களுடைய ஜாதகப்படி பிறக்கும் பொழுது கரெக்டாக அந்த 6 வயசு வரைக்கும் 8 மாதம், ஒரு 7 வயசுன்னு வைங்களேன். செவ்வாய் 18-25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ராகு திசை ஓடிட்டு இருந்தது. ராகு சிவனேன்னு 4ஆம் இடத்துல இருந்தது. அது ஏதாவது ஸ்கின் அலர்ஜி, ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஆக 16+7 23வது வயசுக்கு மேலே, அதாவது 18+7 18 25 வயசுல இருந்து 41 வயசு வரைக்கும் சும்மா இருந்திருப்பாங்களா? இத்தனை கோள்கள் 10ல் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போச்சு? 12. இதுக்கு தான் 12 பாவாதிபதியினுடைய நிலைகளை கொடுத்துட்டேன். 12 பாவக ரகசியங்களை. இதுக்கு அடுத்தது பாவாதிபதிகளுடைய வீடியோ விரைவில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி, அந்த தமிழ் நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் வரப்போகுது. அதோட கேள்வி பதிலையும் விட முடியல. எல்லாம் சேர்ந்து நம்ம போயிட்டு இருக்கோம். 2 12க்கு போய் 5ஆம் பாவாதிபதியும் 12க்கு போய் திசை நடக்கும்போது 25லிருந்து 41 வயசு அவுட்டு. இடையில் சில பக்கங்களை காணும். 41 வயசு வரைக்கும் லக்கணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 12ல் போய் மறைஞ்சுது. பூர்வ புண்ணியம், புத்தி அறிவு 12ல் மறைஞ்சிருது. நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் மேன்மை அடைய முடியாது. சரிங்களா? ரைட். அடுத்தது சனி திசை. இது ராசியாதிபதி நீசமாயிடுச்சா? 3ஆம் பாவாதிபதி நாம் எடுக்கக்கூடிய எஃபர்ட், அந்த எஃபர்ட் டோட்டலாக இங்கே போய் நீசமாகி கடன்காரனுடைய ஸ்தானத்தில் நின்று கடன் அப்படிங்கிறது நம்ம ஏற்படுத்துது. 41க்குள்ளார நகை கொண்டு போய் அடமானம் வச்சாங்கன்னா வீட்டுக்கு வர்றதில்ல. நகை கொண்டு போய் விற்றாங்கன்னா கரெக்டாக சேல்ஸ் மட்டும் ஆகிடுது. அடமானம் வைக்கிறது, அப்புறம் விற்கிறதா இருந்திருக்காங்க. இதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன் மலேசியாவில் கிடைச்சிருந்ததுன்னா இவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த 41 வயசு வரைக்கும் இடையில் சில பக்கங்களை காணும்னா இப்போ 60 வயசு வரைக்கும் முயற்சி போய் நீசமாகி திசை நடக்கும்போது இவங்கள் 60 வயசுக்கு மேலே இந்த லாபாதிபதிங்கிறது வக்கரமாகி நிற்குது. எதுலையுமே பெனிஃபிட் இல்லாத ஜாதகம். ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செஞ்சு என்னங்க பண்ணுறது? அதாவது சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. அது நம்ம வந்து சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஜாதகத்தில் இந்த தொழிலமைப்பு நம்ம வந்து அதை ஒரு நல்ல காரை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம். ஓட்டு தெரியணுமா வேண்டாமா? இத்தனை தொழில் எதுக்கு பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு நீங்கள் மலேசியாவில் இப்போ என் வயசு கிட்ட ஆகுது, உங்களுக்கு எவ்வளோ ஜோதிடம் பார்த்துட்டு இப்போ தான் நாங்களாம் வர ஆரம்பித்தாங்க 2016 ஒரு 7-8 வருஷமா. இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் புனர்ஜென்மம், முக்கியமானது ஒரு திருப்பம், வாழ்வின் போக்கை மிக அற்புதமாக பாவக ரீதியாக எடுத்து வைக்கிறேன். வாங்க அங்கே நம்ம சந்திப்போம் ஜொகூரில். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். பெருமைக்காகலாம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். ஏன்னா திக்கு தெரியாத அந்த திசையின் நிலை அறியாத, நம் ஜாதக ரீதியான உள்ள திசையினுடைய போக்கை அறியாத, திக்கு திசை தசா மூணுமே கெட்டு அங்கே வந்து எல்லாமே வந்து 20 வெள்ளி ஜோசியம், அது ராசி மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. 7.5 லக்கணம் எங்கே போச்சு, லக்கணம் நீங்கள் நின்ற பாகை என்ன, லக்னாதிபதி வக்கரமா, இதெல்லாம் பார்க்கல. இப்போ நாம் கொஞ்சம் யூடியூப்பில் நிறைய, எனக்கு செகண்ட் ஹோமே மலேசியா தானுங்க. அதிக வாடிக்கையாளர்கள் அதிகமாக அங்கே தான். அதனால் வாங்க மீட் பண்ணுவோம். பல தொழில்களில் உங்கள் ஜாதகம் கெடுத்தது 10ல் கேது, 10ல் திக்பலம் சூரியன், திக்பலம் செவ்வாய் ஏன் வேலை செய்யல? 10ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கு, ஏன் வேலை செய்யல? முயற்சி ஸ்தானாதிபதி வக்ரம், முயற்சி எடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி வக்ரம், சுகஸ்தானாதிபதி 4 வக்ரம், லாபஸ்தானாதிபதி புதன் வக்ரம். எப்படிங்க அதெல்லாம் அடைய முடியும்? ரைட். நிறைய விஷயங்கள் பல ஆங்கிளில் ஜோதிடர்கள் பல பக்கம் குதிப்பாங்க அந்த கடலில். அவங்கவுங்க மூலிகை முத்து எடுத்ததை வச்சுக்கிட்டு அது சார்ந்த மக்களை சந்தித்து வழியை காட்டுறாங்க. என் வழி இந்த வழி தான். வேற அன்னைக்கு ஒருத்தர் கேட்பாருன்னு நினைக்கிறேன், இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க, அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணவங்கள்ட்ட கேட்கணும். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இந்த அக்காவுக்கு பாருங்க எப்படி தெளிவாக வருவாங்க. இன்னும் முகம் பார்த்ததில்ல, ஃபோனில் தான் பேசியிருக்கோம் 4-5 டைம். அழகாக அவங்கள கையை பிடிச்சி இதை வாங்க இதில் போங்க. மலேசியாவில் எப்படி வாழ்வாதாரம்னு எனக்கு தெரியும், தொழில் தெரியும், அங்கே உள்ள எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். அழகாக வழிகாட்டுறேன். பார்த்தீங்களா ஐயா? அஷ்டவர்க்கம் என்றால் என்ன வந்துட்டார் பார்த்தீங்களா? அஷ்டவர்க்கம் என்பது சர்வாங்க அஷ்டவர்க்கம் 337 பரல்களை ஜாதக ரீதியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த பரல்கள் எத்தனை பிந்துக்கள் இப்போ இதில் காட்டுறவங்க அஷ்டவர்க்கம். இந்த அக்காவுக்கு ஒரு ஜாதகத்திலேயே வந்துருச்சு பார்த்தீங்களா? இது 337 பரல்கள் மொத்தம். இது பார்த்தீங்கன்னாக்க லக்கணம், இந்த இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல்லாக லக்கணம், சூரியன் எவ்வளோ கொடுக்குது எல்லாம். இது பாவகம், 1ஆம் பாவகத்திலேருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் எத்தனை பவுல் இருக்குது. இப்போ 1ஆம் பாவகத்தில் 27 டிகிரி பரல்கள் இருந்ததுன்னா 27 உங்களுக்கு மத்தியமான விஷயம். இந்த 30 35 அதி உத்தமம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வச்சு என்ன பண்ணோம்னா அஷ்டவர்க்கத்தில் இப்போ 5ஆம் பாவகம் இருக்குது. 5ஆம் பாவகத்தில் 35 பரல்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து அதி உத்தமமான பிள்ளைகள், நல்ல பிரில்லியண்ட்டாக ஸ்ட்ராங்கான குழந்தைகள் கிடைக்கும். அதான் இவங்களுடைய புத்தி அறிவும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் பாவகத்தில் 28 பரல்கள் நார்மலாக பிஸ்னஸ் ஓடும். 11ஆம் இடம் இது வந்து பரல்களில் வந்து 11 தான் ஜாஸ்தியாக இருக்கணும், 12 குறைவாக இருக்கணும். லாபம் அதிகமாக 30 பரல் வந்து 27 பரல் நஷ்டம் போச்சுன்னா 3 பரல் மிச்சம். இப்படி எடுக்கக்கூடிய ஒரு கலை. இந்த கலையில் வந்து ஒவ்வொரு கோள்களும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளில் எத்தனை பரல்களில் பிந்துக்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுலாம். இது பின்னாஷ்டவர்க்கம், சூரியனுடைய அஷ்டவர்க்கம் அந்த 48. அதுக்கு ஒவ்வொரு 12 பாவகத்துலேயும் சூரியனுடைய நிலைப்பாடுகள் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது. இது ஒரு போர்டு போட்டு கிளாஸ் எடுத்தால் புரியும் உங்களுக்கு. டக்குன்னு லைனில் வந்துட்டீங்க நீங்கள் 2 பேரும். ஒன்று அந்த ராஜி அக்கா வந்தாங்க, உங்களுக்கு சிவாவுக்கு
அழகாக விளக்கம் கொடுத்தாச்சு. ரஜி தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு, எக்ஸலண்ட்னு ஒருத்தன் கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள். அண்ணா வணக்கம், வழக்கம் போல் சகிலா பானு. லக்ஷ்மி நரசிம்மன் அந்த மேடம் வணக்கம் சார், அப்ரிஷியேட்டிங் யுவர் சர்வீஸ் ஃபார் த நீவ், காட் பிளஸ் யூ ஃபார் திஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸுங்கிறத விட ஒரு ஆண்மை ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க பெங்களூர்லேருந்து, பொருத்தம் பார்க்கணுங்க அப்படின்னோடனே, நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க? இல்லைங்க, பொருத்தம் இல்லைன்னா பணம் வாங்குறது இல்லை, இருந்தால் மட்டும் ஒரு சொற்ப அமௌண்ட்டுன்னு சொன்னேன். அவங்க அப்படியா, நீங்கள் இருக்கிற ஊரில் தான் சார், நான் 10 ஜாதகம்னாலும் 10க்கு முதல்ல பணத்தை அனுப்பிடணும். 8 பொருத்தம் இருக்காது, 2 தான் இருக்கும், அந்த 8க்கு சேர்த்து வாங்குறாங்க. ஆக இது அவரவருடைய மனம் பணம் பொறுத்த விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பொருத்தம் இல்லாத போது அதுக்கு நீ காசு கொடுக்கும்போது கஷ்டப்பட்டே கொடுப்பீங்க. இதே குட் மேட்ச் நல்லா இருக்குன்னா சந்தோஷமாக கொடுங்க. சந்தோஷமாக கொடுக்கறது தான் எனக்கு வேணும்னு வாங்கிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேடம், தேங்க்யூ. இவங்கெல்லாம் எபோவ் 70 கிடந்தவங்க டெய்லி இந்த இதை வாட்ச் பண்ணி நான் என்கிட்ட என்னென்ன மிஸ்டேக், நான் என்னென்ன பண்ணுறேன், பேசுகிறதெல்லாம் பண்ணி பர்சனலாக அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தானே. 7ல் கேது எப்படிப்பட்ட வரன் அமையும்? மகர லக்கணம், கேது நாட் டோல்டு. எங்க மகர லக்கணத்துக்கு 7ல் கேது இருந்தால் ஒரு நல்ல விஷயம். 7ஆம் பாவது ரிக்கு யஜுர் சாம வேதங்கள் பாதுகாக்கப்பட்ட ஆழியில் கேது இருக்கும்போது ஞானமும் அறிவும் புத்திசாலித்தனமும் அதே நேரத்தில் நல்ல ஒரு இறையாண்மையுடைய கணவனோ மனைவியோ அமைவார்கள். நல்ல மல்டிபிள் டேலண்ட் இருக்கும். அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது ஜென்ரலாக சொல்ல முடியாது. பூசத்தில் இருந்தால் எப்படி, அதே புதனுடைய ஆயில்யத்தில் இருந்தால் எப்படி, குரு சாரத்தில் இருந்தால் எப்படிங்கிறதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லணும் சாமி. மிக்க நன்றி. 166வது கேள்வி பதில். இப்போ 166 ஓடி போச்சா? ரைட். இன்னைக்கு 176, 10, இன்னும் ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு கேள்வி பதில் இருக்கு. மிக்க நன்றி ஐயா. உங்கள் நல்ல வாக்கு பழிக்கட்டும். வாக்கு பழித்தால்தான் ஒரு ஜோதிடர் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். வாக்கு பழிக்கலைன்னா போக மாட்டாங்க. சரி, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஹோட்டல் இருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு, வேறு வழி இல்லாமல் போய் சாப்பிட்ருவாங்க. அது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சரின்னு சாப்பிட்டுட்டு போவாங்க, நல்லா இருக்காது. இனிமேல் இந்த ஜென்மத்துக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னு போயிடுவீங்க. நாம் அப்படி கிடையாது. நான் ஒரு பிராண்டடாக தேடி வரக்கூடிய அளவில் உட்காந்துருக்கோம்னா 23 வருஷமாக, அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு வாக்குப்பழி இருந்திருக்கு. இல்லைன்னா உட்கார முடியாது. அஸ்ட்ராலஜி விளையாட்டு பொருள் இல்லை. அதனால் வாக்கு பழிக்கும், நம்பிக்கையோடு இருங்க. வணக்கம் அப்பா சரண், வாழ்த்துக்கள். சுசிலா ராஜேந்திரன் வணக்கம் ஐயா. வணக்கம். 6ஆம் பாவக ரகசியங்கள் அதை பார்த்துட்டு ஐயா, சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம், 6ல் ராகு திசா. வீடியோ போடணும், கண்டிப்பாக போடுறேன் சாமி. நீங்கள் அப்படி நான் போடுறதை விட ராகு எங்கெங்கே இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும்னு போட்டு, அது உங்கள் லக்கணத்துக்கு 6ஆக இருந்தால் எப்படி இருக்கும், 8ஆக இருந்தால் எப்படி இருக்கும், 12ஆக இருந்தால் எப்படி இருக்கும்னு போடுறேன். அப்போ தான் மேச லக்கணத்திலேருந்து மீன லக்கணம் வரைக்கும் விரைவாக வீடியோ முடிக்க முடியும். இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்லாம் வீடியோ அந்த மாதிரி போட்டால் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இந்த வாரத்தில் ஜாக்பாட் பிறப்புக்கூடிய ராசிகள்னு போட்டால் பார்ப்பீங்க. மகரத்திற்கு அடிக்க போகுது யோகம்னு சொன்னால் அது உடனே 1,00,000 போகும். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதில் படப்படன்னு போட முடியாது. 5 மினிட்ஸ் வீடியோ வேணால் ட்ரை பண்ணுறேன். மேச லக்கணத்துக்கு 6, 8, 12ல் ராகு இருந்தால் என்ன செய்யும், ஷார்ட்டாக கேள்வி பதில் தான் நம்ம புரியும்படியாக பேசுவோம். அதில் டப்பு டப்புன்னு பாயிண்ட்டுக்குள்ளார போயிடும். 165 பார்த்துட்டு, வணக்கம் குருஜி, என் ஜாதகத்தை பார்த்தே வெளிநாட்டு ஜாதகம் என்று சொன்னது ரொம்ப சந்தோஷம். நான் சுவிட்சர்லாந்து விசா விசாரணைக்காக ஜெயிலில் தான் இருக்கிறேன். என் ஜாதகத்தை பார்த்தவுடன் வெளிநாட்டு ஜாதகம் என்று சரியாக சொல்றீங்க. ஏன் இவ்வளவு தாமதமாக? 46 வயதில் தானே இங்கு வந்தேன். ஆனாலும் விசா கிடைக்குமா என்ற பயத்துடன் தான் இருக்கின்றேன். ரைட். 8ஆம் இடத்துல திசை வருவதால் நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுவார்களோ என்ற பயம் இருந்தது.
உங்கள் பதிலால் பயம் நீங்கியது, நன்றி. அதாவதுங்க, ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர், அந்த கிராமத்தை விட்டு நகராத கிராமவாசிகள், அந்த இடத்திலும் ஒரு அழகாக ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. உனக்கு எந்த திசையில வரணும் அமையும், எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அவராகவே ஜாயின் பண்ணி விட்டுருவாரு அங்கே 10 கிராமத்து மக்கள் பார்க்கும்போது. அதே கிராமத்து ஜோதிடர் அங்கேருந்து வெளியூரில் ஊர் விட்டு ஊர் வந்து பார்க்கும்பொழுது வெளியூரில் எப்படியெல்லாம் வந்து வசிக்கிறாங்கன்னு பாருங்க. அதே ஜோதிடர் வெளிநாட்டில் உள்ளவங்களை நிறைய பார்த்த அனுபவங்கள்ல சர லக்கணங்களில் இவருக்கு சர ராசிகளில் பல கோள்கள். இவர் 46 வயசுக்கு வரைக்கும் வராமல் போனது அதனுடைய திசாபுத்திகள். நம்ம எப்பொழுதுமே பின்னாடி திரும்பி பார்க்கறதில்ல. பின்னாடி கேட்டால் சொல்லுவேன் நான், ஐயா 20 to 40 என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, கேட்டா சொல்ல, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு முன்னாடி நோக்கிப்போம். இப்போ ஜெயில இருந்து அவர் வெளில வரணும், நாட்டுக்கு திருப்பி அனுப்பாமல் வெளிநாட்டிலேயே அவர் இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்புகள் அவருக்கு உண்டு. கண்டிப்பாக என்னுடைய வாக்கு பலிதமாகும். அவர் இப்பொழுது இருக்கும் நாட்டில் தான் இருப்பாரா, வேறு நாடு செல்வாரா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வசிக்கும் ஜாதகம், அவ்வளவுதான். என்ன நேயர்களே, நாம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் மற்ற அஷ்டவர்க்கம் பற்றிய விஷயங்களையும் பார்த்தோம். மீண்டும் 177 சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி.